தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. திமுக கூட்டணியில் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணி வருகிற சட்டசபை தேர்தலில் தன்னுடைய கூட்டணி கட்சியை தக்க வைக்க விரும்புகிறது. மேலும் ஒரு சில சிறிய கட்சிகளை கூட்டணியில் இணைக்க விரும்புகிறது. தமிழக வெற்றிக் கழகம் போட்டிக்கு வந்துள்ள காரணத்தினால் மேலும் ஒரு சில குட்டி கட்சிகளை இணைத்து தன்னுடைய பலத்தை அதிகரிக்க விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் கடந்த முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கடைசியாக 40 தொகுதிகள் எதிர்பார்த்தது. ஒரு துணை முதலமைச்சர் பதவி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை வைத்தது. 2 ராஜ்யசபா உறுப்பினர் பதவி என்று கோரிக்கை வைத்தது. திமுக கடந்த 36 நாட்களாக எந்த பதிலும் சொல்லாமல் வந்தது. தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு கூடுதலாக தொகுதிகள் கொடுத்தால் அவர்கள் தோற்கத்தான் போகிறார்கள். தற்போது காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களில் 12 பேர் மீண்டும் போட்டியிட்டால் 17 பேரில் 12 பேர் மீண்டும் போட்டியிட்டால் அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்று உளவுத்துறை அறிக்கை கொடுத்துள்ளது. ஆகவே காங்கிரசுக்கு சீட்டுகள் அதிகமாக கொடுத்தால் காங்கிரஸ் தோல்விதான் அடையும் என்ற உளவுத்துறை அறிக்கையின்படி காங்கிரசுக்கு கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலாக 2 தொகுதிகள் வழங்கி கௌரவிக்க திமுக முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ் கேட்டது குறைந்தது 40 தொகுதிகள். இறுதியாக காங்கிரசுக்கு 27 தொகுதிகள் திமுக ஒதுக்கியுள்ளது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ராஜ்யசபா சீட் என்பது பற்றி திமுக எதுவும் பேசவில்லை, மௌனம் சாதிக்கிறது. திமுக வழங்கிய அந்த 27 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் போட்டியிடுமா, கூட்டணியில் தொடருமா அல்லது அணிமாறி தமிழக வெற்றிக் கழகத்தில் போட்டியிடுமா என்பது தெரியவில்லை. உளவுத்துறை கொடுத்த அறிக்கையின்படி காங்கிரசுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுத்தால் அவர்கள் தோற்கத்தான் போகிறார்கள். கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற 17 சட்டசபை உறுப்பினர்களில் 12 பேர் தோல்வி அடைவார்கள் என்ற உளவுத்துறை அறிக்கை காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்துக்கு திமுக அனுப்பி வைத்துள்ளது.